ஆடுது பஸ் இது என்ன சொல்ல மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் நான் யாருக்கிட்டாங்க ஃபோன் பேசினு இருக்கேன். மனுஷன் இருந்தா காரணம் கூட இருந்து எல்லாம் பண்ணிருக்கீங்க. அம்மா வேலை நீங்களா என்ன சந்தேகப்படுறீங்களா நீ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டார்க் கப்பிள் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராங்க் வீடியோ தான். போன வாட்டியும் எங்கள் அண்ணியை தான் பண்ணியிருந்தோம், இந்த வாட்டி எங்கள் அண்ணியை தான் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் கிளம்பிட்டு அவங்களையும் கிளம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டு பிளானே கேன்சல் பண்ணிவிடுவோம். டிக்கெட்லாம் எதுவும் புக் பண்ணலன்னா டிக்கெட் புக் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்ற போகிறோம். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. சரி போட்டுக்கோங்க, ட்ரெஸ் மாற்றிக்கோங்க, போகலாம் படத்துக்கு. பெருசு இல்லைம்மா, ஆன்லைனில் புக் பண்ணிட்டாரு அவரு. உங்களுக்கு, எனக்கு, இவளுக்கு, அவருக்கு 4 பேருக்கு. பஸ் நிக்க முடியல, ஆடுது பஸ் இது என்ன சொல்ல மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் இழுக்குது. நீங்க கிளம்புங்க, நீ போலாம். மான்சா இங்க வா. எனக்கே போது பயமா இருக்கு. என்ன சொல்ல போறாங்க, எனக்கே ரொம்ப கஷ்டமா வந்து பார்த்தாங்க. ஆமா, நான் தானே உட்காந்துருந்தேன். பாவம், அவங்க ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப டயர்டாக வேற வந்திருக்காங்க. இந்த டைம் படத்துக்கு போல வாங்கன்னு உடனே போயிட்டு போட எல்லாம் தேடுறாங்க ரெடி ஆகிறதுக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க பெருசா டிசப்பாயின்மெண்ட் பண்ண போறேன்னு மட்டும் தெரியுது, அவங்க ஃபீல் பண்ண போறேன்னு மட்டும் தெரியுது. ஆனால் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அழகா கிளம்பி வர போறாங்க. சரி விட, என்ன நடந்தாலும் நன்மைக்கே சொல்லிட்டோம். எங்க அண்ணி வேற கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வேற பக்கு பக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. கரண்ட் இருக்குது. போட்டோ கட்டின்னு கிளம்பு, அப்போ போக முடியும். என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? நீ தான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு சொன்ன. நீங்க தானங்க சொன்னீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டேன்ட்டு. நான் என்ன பண்ணேன்? என்னது நீ தெளிவா சொன்னதானே எனக்கு தெரியும். நான் எங்க போன் பேசினேன், நீ என்ன போன் பேசுறேன் புரியல. நான் யாருக்கிட்டாங்க போன் பேசினு இருக்கேன். நீ தான் டிக்கெட் புக் பண்ணிட்ட, படத்துக்கு போலான்னு சொன்ன. என்ன விருப்பம் இல்ல? புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன கேன்சல் பண்ணிட்டியா? கேன்சல் பண்ணிட்டியா? காசு என்ன சும்மா வாங்க வருது? இப்ப எதுக்கு வேணான்ற? மனுஷன் இருந்தா காரணம் கூட இருந்து எல்லாம் பண்ணிருக்கீங்க. உங்க மாமா போயிட்டு இருந்தா பிடிச்சிச்சு. பஸ்ல போகும்போதா? யார் பஸ்ல போகும்போது என்ன பார்த்த? யார் பஸ்ல போனாங்க? ஆமா, மெசேஜ் பண்ணிருக்கு. எப்படி, யாருகிட்ட? நானா பண்ணேன், என்ன செய்யறீங்க? நான் யாருகிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன்? பொண்ணு பண்றது தெரியல. நான் எப்படி பேசுறாரு? அம்மா வேலை நீ பாத்தியா மெசேஜ்? நீ பாத்தியா மெசேஜ்?
எங்க என் ஃபோனு? நான் தேவை ஃபோன் எங்க இருக்கு தெரியல. எங்கேயோ தொலைச்சு வச்சுச்சு அம்மா. பண்ணுறீங்க? நீங்களே என்ன சந்தேகப்படுறீங்களா? நீ செய்ய மாட்டேன். அதான் அவனை காமிச்சு சொல்ல வேண்டியது. அவர்கிட்ட தான் இருந்தது இவ்வளோ நேரம் ஃபோனு. அவர் தான் வச்சிருந்தாரு. ஆனால் மான்சங்கிட்டே கேளுங்க. நான் அவ பண்ண பாருமா என்ன செய்யறேன் கேளுமா நீ. என்ன பண்ணுற? ஏங்க என்ன சந்தேகப்படுறீங்களாங்க? வேற என்ன பண்ணுவோம்? நான் என்ன பண்ணேன்னு சொல்லு. உங்க அக்கா பாரு நீ சொல்றதையும் கேட்டுன்னு இருக்காங்க. என்ன பண்ண சொல்லு தெளிவா. ஏய் யாருக்குமே இப்படி பேசுறீங்க, என்ன தப்பா தானே நினைப்பாங்க. என்னன்னு ஒண்ணு ஓபன் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. நீ பாத்தியா நான் பேசுனத? நான் யார்கிட்ட பேசினேன் அதையாச்சும் சொல்லு. சந்தேகம்லாம் படுறீங்களா? பஸ்ல போகும்போது என்ன பார்த்துட்டு தெரியலையே. என்ன பார்த்துட்டு போனீங்க? டெக்ஸ்ட் பண்ணிருந்தீங்க எல்லாமே. நான் யார்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிருந்தேன்? இந்த லூசா நீ? ஃபோன் வச்சு தான் பார்க்கணும். உங்ககிட்ட தானே இந்த இவ்வளவு நேரம் ஃபோன் பார்க்க வேண்டியதானே? பார்க்க வேண்டியதானே? லைவ் தான் போட்டுருந்தது. நான் தான் கூட இருந்தேன்டா. ஃபோன்ல எதுவும் நோண்டலையே. அது இன்ஸ்டாவும் ஒரே இதுல இருக்கும். ஓபன் பண்ணாதான் எனக்கு காட்டாங்க. ரெண்டு யாரா இருக்கு ஒழுங்கா பாருங்க. பிடிக்கல. என்ன பிடிக்கல உனக்கு? இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேக்குறேன் நானு. யூடியூப் இதெல்லாம் போனா பேசிதான் ஆகணும், மெசேஜ் பண்ணி தான்டா ஆகணும். அதெல்லாம் தெரிஞ்சுதானே ஓகேன்னு சொன்னீங்க? தனியாக அதுக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுவாங்களா? லூஸ் ஆயிடுச்சா மாமா மாட்டா? இப்போ பேசுறது செம்ம டென்ஷன் இருக்கு. எங்க ஏய் இவ்வளவு நேரம் வரைக்கும் நல்லா தானே? பூ கேட்டுச்சு. கடைக்கு போயிட்டு பூ வலையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நீனும் ஆயா வீட்டுக்கு போனேன்னு சொன்ன. நானும் அது கூட சேர்ந்து வேலை பண்றேன். நான் அந்த மாதிரி எனக்கு எல்லாம் தெரியுமா? வந்து 2 நாள்லயே வா. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. எடுத்துட்டு அனுப்பிச்சு கூடிய. புரியல. போன் அவன் அவர்கிட்டதான் நீ இருக்கு போனு. இன்ஸ்டாகிராம்ல சும்மா தானே அனுப்பிச்சுன்னு காட்ட அவர்கிட்ட. நான் பண்ணவே இல்லையா? அவரே தான் சொல்றாரு. நான் யார்கிட்ட பண்ண போறேன்? நீ தானே என் கூட இருக்கு. நான் யாருக்காவது மெசேஜ் பண்ணியிருக்கேனா? இல்லை உனக்கு தெரியாம யார்ட்டாவது ஃபோன் பேசினானா? ஏங்க கூப்பிடு மாமாவை போயிட்டு. நான் யார்கிட்ட பேசினேன்? என்ன பேசினேன்? மெசேஜ் பண்ணுது அது தப்பு. என்ன மெசேஜ் பண்ண சொல்லு தெளிவா. மெசேஜ் பண்ணன்றீங்களே. என்ன மெசேஜ் பண்ண சொல்லு முண்டவே. என்ன மெசேஜ் அமிச்ச? என்ன மெசேஜ் அமிச்ச? என்ன மெசேஜ் அமிச்ச? ஹாய் போட்டிருக்க என்னன்னு கேக்குறேன். நானு ஹாய்ன்னு போட்டேனா? யாருக்கு? எங்க ஒரு பொண்ணு உங்ககிட்ட தானே இருந்தது. உங்ககிட்ட தானே இருந்தது இவ்வளவு நேரம் போனு. ஆன்சா போன் எத்தனை உள்ள இருக்கான் பாருடி. ஏன் பிடிக்கல. என்ன கூட்டின்னு போய் விட்டு இல்லாமா? என்ன கூட்டின்னு போய் விட போறாரு அம்மா வீட்டுல. இந்தா வச்சுக்கோ நீ பாரு. என்ன நீ சந்தேகப்படுறாரு? நான் போனை கொடுத்தா வாங்கி பார்க்க மாட்டாரு. உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுறேன். இரு நானே பண்றேன். இருங்க நீ அவர் தானே கூட்டு போய் விடுறேன்றாரு. நான் முதல்ல எதாவது பேசினதுனா பயப்படணும். நான் பேசலன்ற. நீ போனை பார்த்துக்கோன்ற. பார்க்க மாட்டாரு. ரெண்டு நாள் தம்பி விட்டுட்டு போற ஊருக்கு அப்புறமா இதான் மெசேஜ் பண்றாரு. அது யூடியூப் போடணும் உனக்கு முன்னாடியே தெரியும். அப்போ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ வீட்டில் இது மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருந்தோம். நீயே கூட சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டு நீயே மெசேஜ் பண்ணுறேன்னு கேட்டால் எப்படி? அப்புறம் எப்படி தான் ரிப்ளை பண்ணுவாங்க?
தம்பி சீக்கிரமாக சந்தேகப்பட மாட்டான். யாரும் ஃபோன் பண்ணிட்டு ஆனால் நீங்களும் உங்கள் தம்பி தான் சப்போர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இல்லை, அவன் மாதிரி கேட்கவே மாட்டானே. யாரோ குளிச்சு விட்டுக்கிறாங்க. தெரியலையே. நான் அப்படி தப்பு பண்ணுறதா, யார்கிட்டயாவது பேசுறதா, யார்கிட்டயாவது மெசேஜ் பண்ணுறதா இருந்தா அவருடைய ஃபோனில் எதுக்கு நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை இது பண்ணி வைக்கணும், லாகின் பண்ணி வைக்கணும்? அப்படி நான் பண்ணுறது வந்து அவருக்கும் தானே அந்த நோட்டிஃபிகேஷன் போகும். நீங்களே போய் பாருங்க வேணும்னா. எனக்கு என்ன பாருங்க நீங்க டாடி கமெண்ட் பண்ண ரிப்ளை பண்ணக்கூடாது இல்லையா? மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன், கமெண்ட் பண்ண. யாருக்கிட்ட மெசேஜ்னா எப்படி பண்ணுவாங்க? அவங்க எதனா பண்ணுவாங்க. நானே இது எதனா திருப்பி பண்ணா இல்ல சும்மாவே திருப்பி சாப்பிட்டீங்களா பண்ணிட்டு என்ன என்ன பண்றீங்க? ஆமா, அந்த மாதிரிலாம் கேட்கணும். எதுக்கு அதெல்லாம்? யார்கிட்ட பண்ண என்ன பண்றேன்னு வரைக்கும் நான் அமைச்சிருக்கேன்னு தெரியுது இல்ல, நான் யாருக்கு பண்ணேன்? ரொம்ப கஷ்டம். இப்ப என்ன பண்ணணும்னு இருக்க? உங்க அம்மா கிட்ட தான் பேசுறேன். செஃபான் கூட மனுஷா இருங்க அண்ணி, அவர் என்னதான் பேசுறாருன்னு கேட்போமே. ஒரு பிரச்சனை பத்தாதான் அவங்களுக்கு, இது வேற ஒரு பிரச்சனையா? போன் கொடுங்க அண்ணி. நிஜமா பேச போறியாடா? வேணாம், என் போன்ல இருந்தே போடு. அவங்க நிம்மதியா இருக்க கூடாது உங்களுக்கு. என்ன சந்தேகப்படுற, அப்ப நாங்க மட்டும் நிம்மதியா இருக்காம இருக்கணுமா? எங்க வாயில வேற ஒரு இருக்கு. எங்க அம்மாவுக்கு தானே கால் பண்ணோம், இந்த நானே கால் பண்றேன். போடுவா பேசு. இதெல்லாம் எப்படி ரெக்கார்ட்ல இருக்கு? நான் என் ஃபோன்ல இருந்து பண்ணி பேசுறேன். ஏன் பண்ண வேண்டியதுன்னு? அதான் என் ஃபோன்ல இருந்து பண்ணி பேசுறேன். வா என்ன வா உள்ள வா. என்ன சொல்லு. வா இதுக்கு போறேன். விட கை விட உள்ள. ஏய், அடிக்காத, லூஸ் மாதிரி பண்ணாத. எதுவுமே தெரியாம நீ பாட்டு இருந்தா அதுதான் இது இருந்த. நீ முதல்ல மெசேஜ் எடுத்துமா, நான் பார்த்துட்டு அது உண்மையா போய் நான் பார்த்து சொல்றேன். என் ஃபோன் எடுத்து ஹலோ ஆ லூஸ் மாதிரி அவ ஃபோன் பண்ணாத. பரவாயில்ல பேசு. This is the prank. பெருசு பார்த்துக்கிட்டு போய் நான் வந்து சத்தியமா அவர் அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுவாரு தெரியாது. அதுவும் இல்லாம வந்து எனக்கு சீரியஸாவே கண்ணுல கலங்கிருச்சு. நான் அவர் சந்தேகப்பட்டாரு, கண்ணு கலங்கல. அவர் சந்தேகப்பட்டதை இவங்க நம்புறாங்கல்ல, அதுதான் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. என்ன பண்ண? நீ எதனா கமெண்ட் பண்ணியா சொல்லு, நான் பார்த்து சொல்றேன்னு தான் சொன்னேன் தவிர நீ பண்ணிருப்பேன்னு நான் சொல்லுங்க. நீங்க எப்படியோ ஒன்று பாத்தீங்களா சந்தேகம்? ஐயோ இவங்களும் நம்பிட்டாங்க போல இருக்குது. எனக்கு நீங்க சந்தேகத்தை நம்பிட்டீங்களோன்னு நினைச்சுதான் நான் அழுத. உண்மையிலே அழுதுட்டேனே, நடிக்கல, அது உண்மையிலே அழுது. அங்கிருந்து ஓடி வர வேலை இருந்து ஓடி வர கழிச்சு போயிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. டார்க் கப்பிள் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். பாய்.